ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தியாழி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜர்தோசியோட பேர் பார்த்திங்கன்னா கோரா. இந்த ஜர்தோசியோடைய பேர் பார்த்திங்கன்னா நக்ஷி. இன்னொரு ஜர்தோசி இருக்குது, இது சாதி. இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நிறைய டிசைன்ஸில் இதுதான் மோஸ்ட்லி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜர்தோசியில் 3 வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜர்தோசியை நம்ம கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் அந்த 3 ஜர்தோசியும் உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது பேர் நக்ஷி. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இது பேர் கிளிட்டர் ஜர்தோசி அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது பேர் கோரா. இந்த 3 வெரைட்டி ஜர்தோசிலையும் இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது பெரிய ஜர்தோசி அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா சாதி. இதுதான் இந்த 3 ஜர்தோசிலையுமே ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இது பேர் தின் ஜர்தோசி அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம பிகினராக இருக்கும்போது இதோட பேர் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த பேர் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் கோரா. இது பேர் பார்த்திங்கன்னா நக்ஷி. இது பேர் பார்த்திங்கன்னா சாதி. இந்த 3 வெரைட்டி தான். பேர் தெரியல, நம்ம கிளிட்டர் ஜர்தோசி, தின் ஜர்தோசி, திக் ஜர்தோசி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது திக் ஜர்தோசி, இது தின் ஜர்தோசி. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா கிளிட்டர் ஜர்தோசி, அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிளிட்டர் ஜர்தோசி. இதோ தொட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் கிளிட்டர் ஜர்தோசி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா சாதி. நான் இதை ஆல்ரெடி கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப நெருக்கமாக இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் மற்ற 2 ஜர்தோசியும் இருக்குது இல்லையா, கோரா, நக்ஷி, இது ரெண்டும் நம்ம இந்த மாதிரி அதை ரொம்ப இழுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், கொஞ்சம் விலகுன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இந்த சாதியில் மட்டும்தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 மோர் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பிடிச்சி இழுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை வச்சு எப்படி நம்ம ஒரே சைஸில் கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரே சைஸில் கட் பண்ணுறது. இப்போ ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறோம், ஒரு லீஃப் மேக் பண்ணுறோம் அப்படின்னா சைஸஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ணால் அது ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான மெத்தடை பார்க்கலாம். இப்போ நான் மேலே ஒரு கை வச்சுருக்கேன் இல்லையா, வச்சுட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு நகத்தை வச்சு அழுத்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு அதே அளவு கிடச்சிரும். பார்த்திங்களா, நான் இப்போ அதே அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அடுத்து 1 மோர் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மேலே கை வச்சுக்கிட்டேன், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு நேராக நகத்தை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் விலகி வரும். ஸோ நமக்கு அப்போ அடையாளம் தெரிஞ்சு அந்த இடத்த நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 மோர் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த இடத்துல கட் பண்ணலையா, அந்த இடத்த இந்த ஜர்தோசியும் ஒரே இடத்துல கை வச்சுக்கிட்டு கரெக்டாக அது ஒரே இடம் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நான் கை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த 2 பீஸையும் கட் பண்ண பிறகு பாருங்கள் ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஜர்தோசி இல்லை 3 ஜர்தோசியை வச்சு கட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ 2 ஜர்தோசியும் இந்த 2 சைடில் வச்சுட்டு நடுவில் அந்த அளவுக்கான ஜர்தோசியை வச்சு நம்ம கட் பண்ணும்போது அந்த அளவு நமக்கு மாறாமல் கிடைக்கும். இந்த முறையிலையும் நம்ம நிறைய ஜர்தோசியை கட் பண்ண முடியும், அதுவும் ஒரே அளவில். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ உங்கள் முன்னாடி ஒரு 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ண ஜர்தோசியை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண ஜர்தோசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்ஷி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா கிளிட்டர் ஜர்தோசின்னு சொல்லி. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எப்படி லோட் பண்ணுறனோ அதே மாதிரி லோட் பண்ணிக்கோங்க.
நீடிலோட ஹெட்டு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அது வழியாக நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். நம்ம நீடிலில் ஒரு 3/4 பாகம் மட்டும்தான் நம்ம வந்து ஜர்தோசியை லோட் பண்ணணும். ஏன்னா நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கேப் வேணும். நம்ம ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் இப்போ வந்து உள்ளேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துட்டு நான் சின்னதாக கட் பண்ண ஒரு நக்ஷியை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம நார்மலாக பீட்ஸு கட் பீட்லாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜர்தோசின்னு நினைக்கும் போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இப்போ 2 மட்டும் நான் குட்டி குட்டி பீஸாக எடுத்து அது மட்டுமே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்றதுனால தான் நான் நக்ஷியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நக்ஷியில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து சீக்கிரமாக வந்து இதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நக்ஷியில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க நீடில் வந்து எப்படி உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். நான் த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கேன். நக்ஷியை உள்ளே வச்சுட்டு நீடில் இப்போ வெளியே தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் இழுத்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே எதுவும் மாட்டாது. நமக்கு வந்து நக்ஷியும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து இழுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் மறுபடியும் இன்னொரு நக்ஷியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நீடிலேயே வந்து வெளியே எடுத்துட்டேன். அதாவது அந்த நக்ஷிக்கு வெளியே நீடில் வந்துடுச்சு. இப்போ குத்தும்போது அந்த உள்ளே இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் இழுத்த மாதிரி நம்ம குத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக நின்றுடும். உள்ளே இருக்கிற த்ரெட் அப்படின்னா நம்ம நக்ஷிக்குள்ளே ஒரு த்ரெட்டை பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் த்ரெட்டு அப்படின்னா ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டுன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம இந்த நக்ஷியை வந்து ஸ்டிச் பண்ணுறோம்ல மேலே, அந்த த்ரெட்டை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபைனலாக இந்த நக்ஷியை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து எண்டு நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம சாதியில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சாதியை வந்து லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கை மட்டும் பார்க்கலாம். இப்போது சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம நீடில் வெளியே எடுத்துக்கிறோம். த்ரெட்டை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி உள்ளே குத்தி ரிட்டன் எடுக்கிறோம். திரும்ப குத்துறோம். கீழே சுற்றி இழுத்த மாதிரி தான் நம்ம வந்து நீடில் உள்ளே கொடுக்கணும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த க்ரிப்பில் அது நிற்கும். நம்ம வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது ஆடாமல் அப்படியே இருக்கும். நம்ம சொல்லிக்கிட்டே ஒர்க் பண்ணலாம். இப்போ நீடில் எடுத்தாச்சு. இன்னொரு ஜர்தோசியை நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் வந்து 2 ஸ்டிச் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உள்ளே குத்தி திரும்ப எடுக்கிறேன். நம்ம வந்து இதை கஷ்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஜர்தோசி வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே சரி, நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல அது ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் வந்து கைவிட்டுறாதீங்க. இது நம்ம ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு வரும். ஸ்டார்டிங்கில் எனக்குமே ஜர்தோசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி கட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நானே வந்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் பிகினராக இருக்கும்போது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். திரும்ப இன்னொரு ஜர்தோசியை உள்ளே கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக இதை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எண்ட் நாட் போட போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ சாதி வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோரா வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கோரா வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது பார்க்கவே பெருசாக தானே இருக்குது. ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமாலாம் உங்களுக்கு இருக்காது. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நீடில் எப்படி குத்தி எப்படி எடுக்கிறேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் ஸ்டிச்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறத வந்து இந்த வீடியோவில் வந்து பாதி தான் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வீடியோ கிளிப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைனில் தானே போட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் சாதி கையில் எடுத்துக்கிட்டேன். இந்த சாதியை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டோம் இல்லையா, ஒர்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப்பை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் எதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் சாஃப்ட்டு பண்ணுறதுக்காக லூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. இப்போது நம்ம வந்து எப்படி இது இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிட்டேன். சாதியை தான் நம்ம வந்து லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய செயின் ஸ்டிச்சில் நம்ம எப்படி டிப்பை வந்து நம்மளோட ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ரொட்டேட் பண்ணிட்டு போகிறோமோ அதே மாதிரியே இதுலேயும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக, அதாவது நம்ம செயின் ஸ்டிச்லேயே நான் சொல்லியிருப்பேன் குட்டி குட்டியாக போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போட்டோம் அப்படின்னா அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டிங்கில் காட்டுறேன். நான் ஒர்க் பண்ணி காட்டினா தானே புரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செயல்முறைப்படுத்தி காட்டினா தான் புரியும். நம்ம வாயில் சொன்னோம் அப்படின்னா அது புரியாது. ஸோ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பாருங்கள். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து இன்னொரு டிப்ஸையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஜர்தோசி வந்து எடுத்து நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இதை லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அது கடைசியாக முடியுது பார்த்திங்களா. இப்போ அதாவது இப்போ இந்த ஜர்தோசி பீஸில் முடியும் போது நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு ஜர்தோசி பீஸையும் நம்ம முடிக்கும்போது கடைசியாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம இன்னொரு ஜர்தோசியை லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் இது வந்து ஒரு முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கற்றுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணாமல் எடுத்துருக்கோம் அப்படின்னு அடுத்தடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிடுவேன். 3 4 நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீஸ் முடியும் போது அந்த இடத்துல ஒரு லாக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பீஸை வந்து நம்ம வந்து லோட் பண்ணி திரும்ப ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து கேப் எதுவும் விடாது, அந்த இடம் சுருங்கி வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக இது புரிஞ்சிருக்கும், வேறு எந்த டவுட்டும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எவ்வளோ குட்டி குட்டியான ஸ்டிச்சஸ் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நான் இப்போ கை வச்சு இதை ஆட்டி பார்க்குறேன். ஆனால் இது வந்து ஆடவே இல்லை பார்த்தீங்களா. அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுக்கும். நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக போடுறோமோ அந்தளவுக்கு வந்து அது வந்து ஆடாது, நமக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு லைனில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்ம பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். இல்லை குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் டிஃப்ரெஷியேட் பண்ணி உங்களுக்காக காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஜர்தோசி எடுத்து 3ஆக வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான கேப்பில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன்.
இப்போ அடுத்து இன்னொன்று ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து நான் 2 கட் மட்டும் கொடுக்குறேன். நான் இதில் 3 கட் கொடுத்தேன் இல்லையா, நான் இதில் வந்து 2 கட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் காட்டணும் இல்லையா, ஸோ அதனால் நான் இதில் 2 கட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து இன்னொரு ஜர்தோசி எடுத்து ரொம்ப சின்ன சின்ன கட்டாக நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு ஜர்தோசியை தான் கையில் எடுத்திருக்கேன். இந்த ஜர்தோசியில் என்னால் எவ்வளோ குட்டி குட்டியாக ஸ்டிச்சஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியான ஸ்டிச்சஸை வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், எது எது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆடுது. இது பார்த்திங்கன்னா அதை விட நல்லா ஆடுது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஆடலை. ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து சீக்கிரத்துலேயும் பிஞ்சு வராது. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓவராலாக நம்ம ஜர்தோசியை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.